தோனி என்ன மாயாஜாலம் செய்வார் என்றதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அந்த தோனி என்னென்ன செஞ்சுருக்காருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா தோனியோட பட்டியல் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தோனி நிறைய சாதனை செஞ்சுட்டார். 5 முறை கோப்பையை வென்று கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 18வது ஐபிஎல் இது. 17 ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 14 முறை நம்ம பிளே ஆஃப்க்கு போயிருக்கோம். இதை விட ஒரு சிறந்த அணியை கொண்டு போக முடியுமான்னு நிச்சயம் முடியாது. ஏன்னா தோனியால் மட்டும்தான் முடியும். தோனி இருந்தால், தோனி தான் ஒரு உந்து சக்தி. அவருடைய பேட்டிங் சாதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே போன பல நாட்களாக பார்த்துட்டே இருக்கும். கடந்த போட்டியில் இந்த ஆர்சிபி எதிராக 30 ரன் அடிக்கும்பொழுது அதிகபட்சமாக ரன் எடுத்த வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸுடைய ஆல் டைம் கிரேட் சுரேஷ் ரெய்னா இருந்தார், சின்ன தலை. அந்த சின்ன தலையோட ஸ்கோரை நம்ம பெரிய தலை பீட் பண்ணது போன மேட்ச்ல தான். அது அதிகபட்ச ரன்களை எடுத்த ஒரு வீரராக தோனி வந்தார். தோனி ஒவ்வொரு அசைவும் ரசிகர்களால் ரசிக்கப்படுது, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. தோனி என்ன மாயாஜாலம் செய்வார்னா, கடந்த போட்டியில் கடைசியில் ஒரு மாயாஜாலம் பண்ண பார்த்தாரு, ஆனால் முடியல. ஆனால் இந்த மேட்ச்சில் தோனியோட மாயாஜாலம், நம்ம எல்லாருக்கும் காத்திருக்க மாயாஜாலம் என்னன்னா, செகண்ட் டவுன்ல வரப்போறாரு. ஏன்னா ஹரிராம் விக்னேஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, முதல் மேட்ச் போது சொன்னாரு செகண்ட் ரவுண்ட்ல வரப்போறாரு, 4th பிளேயரா உள்ள களமிறங்க போறார் தோனின்னு. எனவே 4th பிளேயரா தோனி களமிறங்கினால் நிச்சயமாக இன்று அபாரமான ஆட்டத்தை தோனி கொடுப்பார் என்று நம்பலாம். அது சரியா அப்படின்றத 2 வீரர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டயும் கேட்போம். நம்ம நேரா இப்ப நம்ம சத்ய ஜெயின் கிட்ட போவோம். சத்ய ஜெயின், தோனி செகண்ட் டிராப் பிளேயரா வந்தாருன்னா, 4வது ஆட்டக்காரன் களமிறங்கினால் தோனி எப்படி இன்னைக்கு விளையாடுவார் நினைக்கிறீங்க? தோனியோட ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தோனியோட ஆட்டம்ன்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு ஸ்கோர்ன்றது ஒரு பவர் பிளேல ஒரு 30க்கு ஒரு 3 விக்கெட் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் வந்தார்னா அவர் ஆடக்கூடிய ஆட்டம்ன்றது ஒரு கடைசி நேரத்தில் ஒரு திருப்புமுனையா மாறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. அவர் ஒரு 20 பால்ல ஒரு 40 ரன் ஒரு 50 ரன் அடிச்சா கூட அந்த ஒரு இலக்கு எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அந்த இலக்கை நம்ம ஈஸியா அந்த இலக்கை நம்ம அந்த ஸ்கோரை நம்ம அடைஞ்சிடலாம். கரெக்டா சொன்னீங்க. ஹரி, உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா தோனி முன்னாடி இறங்கியே ஆகணும். ஏன்னா தோனியோட நடவடிக்கையை என்னாலே புரிஞ்சுக்க முடியல. 2024 இதை பத்தி தோனியே பேசியிருப்பாரு, நான் ஏன் பின்னாடி வரேன் அப்படின்னா, அப்போ உலகக்கோப்பை T20 வேர்ல்டு கப்புக்கு அணியோட தேர்வு நடந்துட்டு இருந்தது. அப்போ ஜடேஜாவும் சிவம் தூபேயும் இந்தியாவோட டீம்ல செலக்ட் பண்ற அந்த பரிந்துரை பட்டியலில் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்கள முன்னாடி இறக்கி விட்டு நான் பின்னாடி வந்தேன். நான் இனி ஆடி டீமுக்கு செலக்ட் ஆக போகிறேன்னா, ஸோ நான் அவங்களுக்கு முன்னாடி அவங்கள ஆட விட்டு நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது இப்போது அவரையே முன்னாடி வராமல் மறுபடியும் பின்னாடி வராது, அதுவும் அஸ்வினெல்லாம் முன்னாடி இறக்கி விட்டுட்டு முக்கியமான கட்டத்தில் இருக்கும்போது 7வது வீரராக ஒரு 16 ஓவருக்கு அப்புறம் வரும்போது கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இப்போது இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தோனி முன்னாடி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பார். நிச்சயமா தோனி முன்னால வருவது மிக சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நேரத்துல ஒரு மிக முக்கியமான தகவல், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இந்த புள்ளி விவரத்தை, இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா, இந்த தரவுகளின் பழைய தரவுகளை நம்ம பார்க்கும்பொழுது மிக முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா 2021க்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 170 ரன்களுக்கு மேல சேஸ் செய்து ஜெயித்ததே இல்லை என்பது ஒரு அதிர்ச்சி தகவல். உண்மையிலேயே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக அது இருக்கு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்பொழுதுமே சிறந்த அணி, 200 ரன்ல சாதாரண அடிச்சு ஜெயிச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் பழைய கதைங்க, பழைய கதை. இது எல்லாமே பழைய கதை. புது கதை என்னன்னா, 2021க்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு மாபெரும் ஸ்கோரை இது வரைக்கும் சேஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம 160 150 இல்லை நம்ம 150 அடிச்சுட்டு அதுக்கு மற்ற அணியை குறைஞ்ச ரன்கள்ல ஆட்டம் இழக்க வைக்கிறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்கோரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை சேஸ் செய்யல என்பது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கு. ஏன்னா சென்னை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும், லக்னோ சூப்பர் ஜெயண்ட், டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரன்னை சாதாரண அடிச்சு 300 தொடுவாங்களா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 170 தாண்டி ஒரு சேசிங் ஸ்கோரை இது வரைக்கும் 4 வருஷமா செய்யலன்றதே ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் மறுபக்கத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சம், அந்த அளவுக்கு நம்மளுடைய பந்து வீச்சுகள் சிறப்பா இருக்கு. பந்து வீச்சுல மேட்ச் வினிங் பவுலர்ஸா பெருசா தனித்தனியா இல்லாட்டியும் ஒரு அணியா நம்ம சிறப்பா செயல்படுறோம் என்பதற்கு காரணமா இந்த பந்து வீச்சு இருக்கு. எனவே இந்த பந்து வீச்சை பத்தி தான் இன்னைக்கு முக்கியமா பேச போறோம். நம்ம பந்து வீச்சுல பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர சுழல் பந்து, நம்ம ஏற்கனவே இந்த சுழல் சுனாமியை நம்ம பயன்படுத்துறதுக்காக 3 சுழல் சுனாமி வச்சிருக்கோம். நூர் அகமது 7 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கார் 2 மேட்ச்ல. எனவே பர்பிள் கேப் அவர்கிட்ட தான் இருக்கு.
ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, ரவிச்சந்திரன் அஸ்வின், 3 சாம்பியன் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த 3 சாம்பியன் பவுலர்ஸ் என்ன செய்வாங்க? ஹரி, உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்கள் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பெங்களூர் அணிக்கு எதிராக சென்னையுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அசால்ட்டாக ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்க 11 ஸ்பின்னரே இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலரே வச்சு நம்மளை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அது ஸ்பின் பிச்சு சொல்கிறோம், அந்த பிளானே இல்லாமல் நம்ம பயன்படுத்தினதெல்லாம் ஆர்சிபி கேப்டன் பொருட்படுத்தாமல் ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு நம்மளை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இல்லை, கடந்த மேட்ச் நம்ம தோத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த மேட்ச் நம்ம தோத்ததுக்கு காரணம், முக்கியமான அடிப்படை காரணமே நம்ம கோட்டை விட்ட கேட்சுகள். அந்த பட்டியத்தார் அடித்த 50 ரன் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பெருசாலாம் அடிக்கல, 3 கேட்ச் விட்டங்க, ஒரு கேட்ச் விட்டாரு, 3 கேட்ச் விட்டோம். ஆனா சுழல் பந்துன்றது நமக்கு எப்பவுமே பலமா இருந்திருக்கு சென்னைக்கு. எனவே இன்னைக்கு கவுஹாத்தி பிச்சில் வந்து சுழல் பந்து இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட விளையாடுவது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க 3 பேர் களமிறங்கும் பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்ன ஆகும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்னோட கணிப்பு நூர் அகமதை தவிர்த்து மற்ற 2 பேர்த்துக்கும் அடி விழுங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா நூர் அகமது அவரோட எக்கானமி கரெக்ட் நல்லா இருக்குது, ஸோ அவர் தப்பிச்சுப்பார். மற்றபடி ஜடேஜாக்கும் அஸ்வினுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சர்க்கிள் இருக்குன்னு என்னோட கணிப்பு. ரன் அதிகமாக வழங்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க கணிப்பு என்ன சத்யஜித்? என்னைய பொறுத்தவரை இன்னைக்கு என்னையோட கணிப்புன்றது ஒரு 150 ஒரு 5 எடுப்பார். எடுத்து சென்னைக்கு வந்து ராஜஸ்தான் அணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்து இந்த தடவை வந்து ஒரு மேட்ச் வின்னராக 150 இருப்பார். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து அஸ்வினும் ஜடேஜாவும் தங்களுடைய பந்து வீச்சை மேம்படுத்தினா இன்னைக்கு வந்து ராஜஸ்தானை வந்து ஒரு குறைந்த ரன்னில் நம்ம சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து இவங்க 3 பேரை நினைச்சா சென்னையை வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு.